என்னடி வீட்டில் சத்தம் இருக்க விட்டியாடி? கிளம்புங்க கிளம்புங்க வந்துடுவாங்கன்னு சொல்லி கூட்டி வந்து இங்கே என்ன ஊரில் காணோம்? இல்லைக்கா, கரெக்ட் டயத்துக்கு வாரம் தான் சொன்னால் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகுதோ என்னமோ. நம்மளும் கரெக்ட் டயத்துக்கு வர முடியுமா? ஒருவேளை சீக்கிரம் வந்துட்டா என்ன நினைப்பாங்க? பொண்ணை கட்டி கொடுக்க போகிறோம், கொஞ்சம் முன்னாடியே வந்தா என்ன? இனிமேல் எல்லாத்துக்கும் அப்படி தானேக்கா. ஏண்டி 2 பேரும் சேர்ந்து ஜாதகம் பார்த்தா தானே? அதே ஏற்கனவே பார்த்தாச்சுல, நல்லா தானடி இருக்குது. அவளும் தனியாக பார்த்துட்டாங்க, நம்மளும் தனியாக பார்த்துட்டோம். அப்புறம் என்னடி? ஜாதகம் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைக்கா, உங்களை பார்க்கணுன்னு சொன்னாங்க, பார்த்து என்னமோ பேசணும்னு சொன்னாங்க. அதனால தான் கூட்டிகிட்டு வந்து. இல்லை என்னவா உன்னை கூட்டிகிட்டு வர போகிறேன். சரிடி, வராங்களான்னு பார், டைம் ஆச்சு. அக்கா அக்கா, கோமதி அக்கா, அந்த வாராகல்ல அவங்க தான். என்னம்மா நீங்கள் தானம்மா ரொம்ப வெயிட் பண்ணிட்டீங்களா? சாரி, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சீக்கிரமே தான் கிளம்புனே, இருந்தாலும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சாரி, கரெக்ட் எதுக்கு தான் வந்துடுவேன். சாரிங்க. அச்சச்சோ, இதில் என்ன இருக்குது? கொஞ்சம் முன்ன பின்ன வந்தா என்ன, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் தான் வர சொன்னேன், ஃபோன்லேயே பார்த்து பேசினம்மா. சரி, நேரில் பார்த்து பேசினா தானே என்ன ஏதுன்னு புரியும். நம்ம ஃபோன்லேயே பேசிக்கிட்டு தான் வருமா, நேரில் பார்த்து பேசி தானே நீ ஆகணும். சரிங்க சரிங்க, இதில் என்ன இருக்குது? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. எனக்கும் தான் என்னமோ ரொம்ப நாள் பழகுன மாதிரியே தெரியுது. எங்கேயோ பார்த்த மாதிரி ரொம்ப நெருங்கின மாதிரியே தெரியுது. இல்லைங்க, நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. அக்கா எங்கேயுமே வெளியில் போக மாட்டாங்க அவ்வளவா. இல்லையே, நான் பார்த்துருக்கனே. உங்கள் பேர் கோமதியா? ஆமாம், என் பேர் கோமதி தான். என் பேர் நான் சொல்லவே இல்லையே, உங்களுக்கு எப்படி தெரியும்? கமலா சொன்னாலா? இல்லைக்கா, உன் பேர் நான் சொல்லவே இல்லையாக்கா, பவித்ரா பேர் மட்டும்தான் சொன்னேன். கோமதி என்னை யாவும் இல்லையா? நம்ம ஸ்கூலில் ஒன்றா படித்தோமே, நீ மறந்துட்டியா? 10th வரைக்கும் ஒன்றா படித்தோம்ல, அப்புறம் 11th 12th நான் வேறு ஸ்கூல் போயிட்டேன். அப்படியே அப்போதைக்கெல்லாம் ஃபோன் எங்கே இருந்துச்சு, ஃபோன் நம்பர் கொடுத்து பேசிக்கிறதுக்கு. அப்படியே எல்லாம் கட் ஆகிடுச்சு. உன்னை பார்த்தோன்னே எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன்னு பார்த்தேன். உன் மக ஃபோட்டோ பார்க்கும்போது கூட எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. அதே ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு. நீ கோமதி தானே, நம்ம ஒன்றா படிச்சோம்ல, உனக்கு சுத்தமாக நீ ஞாபகமே இல்லையா? ஆமாம், பார்வதியா? ஆமாம், பார்வதியே தான். நல்ல வேலை ஞாபகம் வந்துச்சு, தெரியலன்னு சொல்லிடுவியன்னு நினச்சேன். அப்பாடா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? உன்னை இப்படி பார்ப்போம்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நம்ம 2 பேரும் சம்மந்தி ஆக போகிறோம்னு நினச்சேன். அதை விட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? கடைசியில் 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்களா? பார்த்தீங்களா, அவங்க 2 பேரையும் நான் தான் சேர்த்து வச்சுருக்கேன். எனக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரீட் தந்தே ஆகணும். கண்டிப்பாக கமலா, என் ஃப்ரெண்டை எனக்கு எத்தனை வருஷம் கழிச்சு காமிச்சிருக்கேன். உனக்கு கண்டிப்பாக நான் ட்ரீட் வைக்கிறேன். உனக்கு பிரியாணி என்ன வேணுமோ கேளு, நான் வாங்கித்தரேன். சரிங்கக்கா, நீங்கள் பேசிக்கிட்டுருங்க. எனக்கு கடை வரைக்கும் ஒரு வேலை இருக்குது, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீங்கள் எதுவும் யாரும் ஒருத்தர் தெரியாதவங்களா இருந்தால் கூட பரவாயில்ல, நான் கூட நிற்கலாம். நல்லா தெரிஞ்சு பழகணும் தானே, நீங்கள் வாட்டுக்கு பேசுங்க. நான் போய் கொஞ்சம் ஜாமான் வாங்க வேண்டியிருக்கு, வந்து கூட்டிக்கிறேன் அப்புறம் அக்காவை. அப்புறம் பார்வதி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிட்டு பார்த்தியா? 11th 12th அந்த ஸ்கூல்லே படிப்பேன் தான் நானும் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஸ்கூல் திறந்தோடனே எந்த குரூப்பில் சேர்ந்துருக்கு அப்படின்னு ஒவ்வொரு குரூப்பாக போய் பார்த்தேன். இப்போதைக்கு ஃபோனும் இல்லையா? உங்கள் அப்பா நம்பர் கொடுத்தே, அந்த நம்பரை அழைச்சா சுவிட்ச் ஆப்னு வந்துச்சு. நம்பரை மாற்றிட்டீங்க. அப்புறம் நான் தேடி தேடி பார்த்துட்டு அப்புறம் தான் மேம் சொன்னாங்க நீ டிசி வாங்கிட்டு போயிட்டேன். என்ன பண்ணுறது, அப்போதைக்கு இருந்த சுச்சுவேஷன் அப்படி. அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, அப்படியே போய் எல்லா பழப்பும் ஆயிடுச்சு. அப்போதைக்கு ஒன்றெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணி திரும்ப பார்க்கவே மாட்டோமான்னு அடிக்கடி தோணும். இப்படி பார்ப்போம்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அம்மா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? வீட்டுக்கார் எங்கே? வீட்டுக்காரர் எங்கே? குடிச்சு சீக்கிரத்துலேயே மண்டையை போட்டார். ஒத்த பிள்ளைய வளர்க்குறதுக்குள்ள நான் பட்ட பாடு பெரும்பாடு. ஆமாம், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கில்ல? உன் வீட்டுக்காரர் எங்கே? வரலையா? சரி, அதை விடு. அதே உன் பொண்ணு இப்போ நல்லா வேலை பார்த்து உனக்கு சம்பாரிச்சு கொடுக்குறாள். இப்போ நீ வேலைக்கெல்லாம் போகிறது இல்லை? இல்லை பார்வதி, முன்னாடிலாம் வேலைக்கு தான் போய்கிட்டு இருந்தேன். இப்போ அவள் வேலைக்கு போனதுலேருந்து என்னை வேலைக்கு போவேன்னு சொல்லிட்டேன். அதோட நானும் வீட்டிலே இருக்கேன். உடம்புக்கும் முடியாமல் வருது, ஓயாமல். வயசாகிடுச்சுல, அதே காலகாலத்தில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா தேவைன்னு பார்த்தா நீனே வந்திருக்க. ஆமாம், பார்த்தியா, நம்ம 2 பேரும் இப்படி சந்திச்சுப்போம்னு நினச்சி கூட பார்க்கல. இல்லை, ஓம் போட்டும் தெரிஞ்சு நான் ஜாதகம் பார்த்துருக்க மாட்டேன், ஒன்றும் பார்த்துருக்க மாட்டேன். வந்து தூக்கிட்டு போயிருப்பல்ல. இப்போ மட்டும் என்னவா வந்து தூக்கிட்டு போக வேண்டியதானே? இருந்தாலும் முறைப்படி பண்ணாதானே நல்லாயிருக்கும். இப்போ என்ன ஒன்றுக்குள்ள ஒன்று ஆகிட்டோம், இனிமேல் என்ன நம்மளே பேசி முடிச்சுக்க வேண்டியதானே? இருந்தாலும் நான் தனியாக எந்த முடிவும் எடுக்க முடியாது. மச்சான் வீட்டில் ஆளுகள்லாம் இருக்காங்க, அவங்கள்ட்டெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தேதி வைக்கிறதெல்லாம் பற்றிலாம் பேச முடியும். சரி கோமதி, இனிமேல் என்ன, நம்ம தான் ஒன்றுக்குள்ள ஒன்று ஆகிட்டோம். எப்போ வச்சுக்கினா என்ன, சீக்கிரம் வச்சுக்கிட்டா தேவையில்ல தான். உன் மகளை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு தெரியுமா? எப்படி கொண்டாந்து கடவுள் நம்மளை சேர்த்துருக்காரு பார்த்தியா? ஃப்ரெண்டாக இருந்தோம், கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தோம். கொஞ்ச நாள் என்ன, ரொம்ப வருஷம் பிரிஞ்சே இருந்தால் பார்க்க முடியாது. எத்தனை நாள் ஏங்கி தவிச்சிருக்கேன். இப்போ பார்த்தா சம்மந்தியாக போகிறோம். அப்புறம் நிச்சயத்தை சிம்பிளாக வச்சுக்கலாமே. அவளுக்கும் லீவ் ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்கிறாளாம். அவள் இல்லாமல் சிம்பிளாக நம்ம வீட்டாளுக்கு மச்சும் வச்சு செஞ்சுட்டு கல்யாணத்தை பெருசாக பண்ணிக்கலாம். அதே தான் நானும் சொல்லி நினச்சேன். அவனும் லீவ் இல்லைன்னு சொல்லி வரமாட்டேன், கல்யாணத்துக்கு அப்புறம் தான் மாறுவேன். சரி, எங்கிட்ட கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா 2 நல்லா இருந்தால் சரிதான். சரி வாங்க, போய் காப்பி சாப்பிட்டு வருவோம். ஆமாம் கோமதி, நம்ம 2 பேரும் ஒன்றா சாப்பிட்டு எத்தனை நாளாச்சு, எத்தனை வருஷம் ஆச்சு. வா போகலாம். இப்போ கமலா வேறு ஆளை காணுமே. அவன் எங்கிட்ட ஊர் சுற்றிட்டு கரெக்டாக நம்ம சாப்பிட்ற நேரத்துக்கு வந்துடுவான்.
சரி வா பார்வதி போகலாம். என்ன பவி ரொம்ப நேரமாக யாரையோ தேடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. என்கிட்ட கேட்டால் நான் சொல்ல மாட்டேன். நான் யாரை தேடுறேன்? இல்லை நான் ஒன்றும் யாரையும் தேடலையே. பொய் சொல்லாத. யாரையோ தேடுறது நல்லா தெரியுது. அப்புறம் எதுக்கு பொய்யே சொல்லிக்கிட்டு இருக்க? சும்மா சொல்லு. நான் யார்ட்டையும் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஒன்றும் இல்லை, பிரவீனை காணும்னு பார்த்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. பிரவீனா முன்னாடியே கேட்டுதான் நான் சொல்லியிருப்பேன்ல. ஐஸோ தேடிக்கிட்டே இருந்தார். இப்போ தான் ரூமுக்கு போனார். ஆமாம், உங்கள்கிட்ட இருக்க ஏதாச்சும் பிரச்சனையா? அவரையும் ஐஸுவை தேடுறாரு. இருந்தாலும் முன்னாள் காதலி யாவும் இல்லாமல் இருக்குமா? நீ சண்டை போட்டோன்னா அங்கே போய் ஒட்டிக்கிட்டார் போல. என்ன பவி பேச்சே காணோம்? இல்லை ஒன்றும் இல்லை பிரியா, சும்மா பார்க்கலன்னு கேட்டேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. சரி விடு. இல்லை ஃபீல் பண்ணுறியோன்னு பார்த்தேன். ஃபீல் பண்ணலைன்னா ஓகே. இல்லை நான் ஒன்றும் ஃபீல் பண்ணலை. ஃபீல் பண்ணலையா? உன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது. சோகம் தாண்டவ மாடுது. ஃபீல் பண்ணலன்னு வேற சொல்கிறியா? இந்த ஐஸு நல்லா கெட்டிக்காரிதான். எதுக்கு ஐஸுவை பிரவீன் தேடிக்கிட்டே இருக்கேன்? அவன் வாயை திறந்து அவள் பேரே சொல்ல மாட்டானே. என்ன பண்ணான்னு தெரியலையே. முதல்ல அதை கேட்கணும். இந்த ஐஸு எங்கே தெரியுங்கிறக்கில்ல கரெக்டாக நல்லா பிளான் பண்ணி லீவ் போட்டுட்டேன். இங்கே வரட்டும், அவளுக்கு இன்றைக்கி இருக்குது கச்சேரி. இந்த மாட்டாவை இருந்துருவாளா? அவனால் என் பவியை திட்டி அவன் பேசக்கூட இல்லை. ஹாய் செல்லம், என்ன 3 நாளாக என்னையே தான் நினச்சிக்கிட்டே இருக்க போல. எனக்கு சாப்பிடும்போது தண்ணி குடிக்கும்போது எப்போ பார்த்தாலும் புற ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போல்லாம் என்னை ஓவராக நினச்சா நான் என்ன பண்ணுவேன் சொல்லி? எனக்கு ஆயுசு கூடிக்கிட்டே போதில்ல. ஓ மேடம், அப்போ உன்னை நினைக்கணுன்னு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணேன். இந்த மாதிரி பண்ணுறதுக்குலாம் உனக்கு வெக்கமா இல்லை? நீனா ஒரு பொண்ணு தானே, எதுக்கு இப்படி பண்ணுற? அடுத்த பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்குற. ஆமாம் பிரவீன், அப்புறம் என்ன பண்ணுறது? எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்க. ஆசையாக உன்னை தேடி வந்தா என்ற ஒரு வார்த்தை, ஆசையாக 2 வார்த்தை, என்ன பண்ணுற, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கணும். அதை விட்டுட்டு ஏன் வந்த, எதுக்கு வந்த அப்படின்னு கேட்டது இல்லாமல் என்னையே வெறுப்பேற்றுற மாதிரி பண்ணுறீல்ல. அதனால தான் இப்படி பண்ணேன். எப்படி இருக்கு என்னோட சாக் ட்ரீட்மெண்ட்? உன்னை யார் முதல்ல என் வீட்டுக்கு போக சொன்னது? போனது இல்லாமல் பவின் வேறு அவள் பேரை சொல்லி வச்சு இது பண்ணி வச்சுருக்க. உனக்கு என்ன கொழுப்பா? ஆமாம் செல்லம், என்ன பண்ணுறது, வேறு வழி தெரியல. இப்படியே விட்டா நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவீங்க போலயே. அதை நம்மளால் முடிஞ்சது. ஏதாச்சும் எக்க தப்பாக பண்ணி வச்சா பிரிஞ்சிருவீல. அதை பார்த்து எனக்கு மனசு குளிரும். இப்போ நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சு பேசாமல் ஆளுக்கு ஒரு திசையில் இருக்கீங்களா பார்த்தீங்களா? அதை நினைக்கும் போது அப்படியே குழுன்னு இருக்குது. 3 நாளாக என்னையே தான் தேடிக்கிட்டே இருந்தேன். ஆஃபீஸில் வலை வீசி எல்லாரும் என்னை தேடினதை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. உன்னை ஒன்று ஆசையாக தேடலம்மா, உன்னை விழுத்து வாங்குறதுக்கு தின்னு என் கையில் மாட்டினேன்னு வச்சுக்க. நான் இருந்த கோவத்துக்கு அன்னைக்கே மாட்டிருந்தேன்னு வாங்குன்னு வாங்கியிருப்பேன். இப்போ கொஞ்சம் கோவம் தணிஞ்சிருச்சு. அதனால பொழைச்சி போய் இனிமேல் இப்படி பண்ணுற வேலை வச்சுக்காது. எங்கள் அம்மாட்ட போய் உண்மையை சொல்லு. அச்சோ பிரவீன், அது என்னால் முடியாதுப்பா. நான் ஏற்கனவே பேசிட்டேன். இனிமேலாம் நான் பேச விரும்பலை. உங்கள் அம்மா கண்டிப்பாக இனிமேல் கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. லவ் மேரேஜ் பண்ணுற ஐடியாவில் தானே இருந்தேன். அரேஞ்ச் மேரேஜே பண்ணிக்கோ. என்னை விட பவி அவ்வளோ பெரிய நல்ல பொண்ணா? நான் என்ன நல்ல பொண்ணு தான், என்ன ஃப்ரீடமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அவ்வளோதான். அது உனக்கு பிடிக்கலைன்னா போ. அதுக்காக என்னை விட்டுட்டு வேற ஒருத்தையை லவ் பண்ணுவியா? நீ லவ்வே பண்ணக்கூடாது. அப்படி லவ் பண்ணால் நீ அந்த அவளை கல்யாணமே பண்ணக்கூடாது. பவியை எங்கள் அம்மா சமுதாயத்தோடு எப்படி கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். வேலையை பார்த்துட்டு இரு. உன்னை முதல்ல இந்த ஆஃபீஸை விட்டு துரத்துனாதான் எனக்கு நிம்மதி. அப்படியா செல்லம்? ஆனால் எனக்கு உன் பக்கத்தில் வர்றதானே ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ அங்கே தானே பேசிக்கிருந்த, எதுக்கு நீ இப்போ பக்கத்துலேயே வந்து பேசிக்கிருக்க? யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? ரொமான்ஸ் பண்ணுறாங்க. முன்னாடி பிரிஞ்சிருந்தவங்க இப்போ ஒன்று சேர்த்துட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. இதில் என்ன இருக்குது? அப்படி தான் நினைக்கணும். ஆனால் எனக்கும் வேணும். இங்கே பாரு ஐசு, தேவையில்லாத வேலை பார்க்காத. அப்படின்னே பார்ப்பேன் செல்லம். உன்னால் என்ன பண்ண முடியும் சொல்லு? பேசாமல் உன் வேலையை பார்த்துட்டு போயிடு. உன் மூஞ்சியை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. நீ திரும்பலன்னு ஓகே செல்லம். உன் மூஞ்சி நான் எப்படி ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறேன் பார்த்தியா? இது கூட நல்லா வசதியாக தான் இருக்கு. நான் இப்படி படுக்கணும்னு தான் நீ வேணும்னே சொன்னியோ? ஏன் ஐசு, ஒழுங்கா எந்திரி. தேவையில்லாத வேலை பார்க்காத. பவி, நீ எப்போ வந்த? அச்சச்சோ, என்ன பவி வந்துட்டாளா? நம்ம 2 பேரும் பார்த்துட்டாளா? அச்சச்சோ, சும்மாவே ஆஃபீஸ் போனால் எதோ பேசிக்கிட்டு தர்றாங்க. இவ வேறு பார்த்துட்டாலே. இவ போய் என்ன சொல்ல போகிறாளோ தெரியல. இதுக்கு தான் வேணாம்னு சொன்னேன் பிரவீன், நான் படுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறத கேட்டீங்களா? படு நின்னியே. இப்போ பாருங்க, அவள் வேற பார்த்துட்டா. என்ன நினைப்பா? ஏய் ஐசு, ரொம்ப ஒன்றும் நடிக்காத. ஒழுங்கு மரியாதை எந்திரி சொல்லிட்டேன். எந்திரிக்கலன்னு வச்சுக்கவே அரையில் பல்லு கலன்றோம். இருக்கிற 32 பல்லும் கீழே தான் கிடக்கும். நீ பொறக்கு தான் எடுக்கணும். ஒழுங்கு மரியாதை எந்திரிக்கிறியா இல்லையா? என்ன பிரவீன், நீ தான் ஆசையாக படுங்கிற, அப்புறம் எந்திரிங்கிற. என்ன பிரவீன் இப்படி பண்ணுற? ஆளை பார்த்தோன்னே ஒரு மாதிரி பேசுகிற. ஆள் இல்லைன்னா எப்படி கொஞ்சி பேசுகிற? நீ சரியே இல்லை. போ பிரவீன், உன்கிட்ட பேசவே மாட்டேன். பவி பாரு பவி, உன்னாலதான் பவி. நீ இல்லைன்னா எப்படி பேசினா தெரியுமான்ட்ட மடியில் படு. அப்போ நான் அவனே படுக்க வச்சேன். நீ வந்தோடனே யாரோ மாதிரி எந்திரி எதுக்கு படுத்தேன்னு கேட்குறேன் பற்றி. ஆள் இல்லைன்னா வேறு மாதிரி பேசுகிறேன். போங்கிட்டு நீ பார்க்குற வேலை இருக்குது. எதுக்கு இப்போ நீ வந்த? நான் ஆசை 2 வாசம் பேசிடக்கூடாது. அப்படியே உனக்கு மூக்கு வெறுத்துற உடனே வந்துடுவேன். பவி, அவள் சொல்கிறத நம்பாத. அவள் சரியான ஃப்ராடு. சும்மா அவளாதான் வந்து நீ வம்புழுக்கிறா. நீ பேசாமல் இருவா, நீ வா, நம்ம பேசிக்கலாம். பவி, பிரவீன் சொல்கிறத மட்டும் நம்பாத. அவன் சரியான ஆள். என்னட்ட வேறு மாதிரி பேசுகிறேன், உன்கிட்ட வேறு மாதிரி பேசுகிறேன். பார்த்து நடந்துக்க, அவ்வளோதான் சொல்லுவேன். சூதுவாது தெரியாமல் இருக்க. சரி பிரவீன், நான் கிளம்புறேன். நாளில் அதப்போ ஃபோன் பண்ண சரியா?
மறுபடியும் பார்த்துட்டு என்னை படுக்க சொல்லுவா. அப்புறம் பவி வந்தோன்னு எந்திரிக்க சொன்னேன்னு வச்சுக்க, நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். இல்லை இசு, நான் கிளம்புறேன். நான் சும்மா தான் வந்தேன், யாரும் இருப்பாங்களான்னு பார்க்க வந்தேன், நான் கிளம்புறேன். இல்லை பவி, நான் போகிறேன், நீ பேச. எப்போ பவி வந்த? ஏன் பிரவீன், நான் வந்தது கூட கவனிக்கலையே? 6 நேரம் கொஞ்சம் கொலாவிச்சிருந்தீங்களே, அப்போவே வந்தேன். ஏன்டா வந்தமோன்னு தோணுச்சு, உன்னை தேடிட்டே இருந்தேன். நேற்றதே நம்மதே ஒரு மாதிரி பேசிட்டோமோ, நம்ம மேலதையும் தப்போ பாவம், அவன் மனசில் எவ்வளோ கஷ்டம் இருந்தால் அப்படி பேசியிருப்பேன், நம்மளை அவாய்ட் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சி உன்னை சாரி கேட்கலான்னு தான் வந்தேன். ஆனால் நான் சாரி கேட்க வந்ததே தப்புன்னு நீ ப்ரூவ் பண்ணிட்டேன். என்ன பவி நீ புரிஞ்சுக்காமலே பேசுகிற? அவள் தான் வந்து ஏதோ என்கிட்ட வம்புழுக்கிறா, அதை போல பற்றி உனக்கு தெரியாதா? தெரிஞ்சு இப்படி பேசிக்கிட்டு இருக்க. சரி வா உட்காருவா. இல்லை பிரவீன், நான் வந்ததே உனக்கு டிஸ்டர்பாக இருந்திருக்கும், சாரி. நான் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு இப்படி இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். ஸோ பவி லூசுத்தனமாக பேசாத. நானே உன்ட்ட இன்றைக்கி பேசலான்னு தான் இருந்தேன். அதுக்குள்ளே நீ வாட்டுக்க வந்து அதுக்குள்ளே அந்த ஐஸு பார்க்குற வேலை என்னென்னமோ பண்ணி வச்சுக்க. நம்மளை பிரிக்கணும் தான் அவள் இப்படி பண்ணுறா. அது உனக்கு புரியவே புரியலையா? எல்லாரையும் புரிஞ்சிக்காம தான் இருக்கேன், உன்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எல்லாரும் சும்மா டைம் பாஸ்க்கு தான் போல. சரி பிரவீன், நான் கிளம்புறேன். ஐஷோவை கூப்பிட்டு பேசுறதுன்னா பேசிக்கிங்க. நான் தானே டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், பாதியிலே வந்துட்டு என்னை திட்டிட்டு போயிட மனசுக்குள்ளே. உன்னை எதுக்கடி நான் திட்ட போகிறேன்? அப்படியா, என்னை திட்ட மாட்டியா? ஓ, அடிக்கிறதுக்கு வருவேன் அதானே? ஓவராக பேசிக்கிட்டே இருக்காத, அப்புறம் நான் என்ன பண்ணுவோம்னே தெரியாது. ஏன் பிரவீன், இன்னொன்று அப்புறம் இதுக்கு மேலே நீ என்ன பண்ணணும்னு சொல்ல? எல்லாம் பண்ணுறதுலாம் தான் பண்ணிட்டே, இனிமேல் என்ன இருக்குது? அடி போடி இங்கிட்டு. இப்போ வேறு இவ்வளோ சமாதானப்படுத்துறதுக்குள்ள நமக்கு இருக்காது, ஜீவனே போயிடும் போல். ஏன் பிரவீன், அந்த ஐஸுவை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நான் என்ன வேணான்னு சொல்ல போகிறேன்? டேரெக்டாக இருந்தால் சொல்லலாம்ல, எதுக்கு நீ இப்படி இன்டேரக்டாக பண்ணிக்கிட்டே இருக்க? நானாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியா நீ? அடியே ப்ளீஸ் டி, மறுபடியும் அதிலே ஓட்டாதடி ப்ளீஸ் டி. என்னை புரிஞ்சுக்கடி. நான் என்ன தாண்டி பண்ணால் புரிஞ்சுப்பேன். நீ அவள் யதார்த்தமாக வந்து இது பண்ணால் நீ அப்போதைக்குன்னு பார்த்து வந்திருக்க. அவள் என்னமோ பிளான் பண்ணி தான் எல்லாம் பண்ணுறா. நீ அதுக்கு சாதகமாகவே நடந்துக்க. ஓ, அப்போ உனக்கு பிடிக்காம தானே உன் மடியில் படுத்தா? அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும்? நான் என்ன பண்ணியிருக்கணும் சொல்லு. எந்திரி தான் சொன்னேன், அவன் வந்து கேட்கவே மாட்டா. அதுக்குள்ளே நீ வந்துட்ட. உன் பர்மிஷன் இல்லாமல் உனக்கு பிடிக்காம படுத்தால, அப்போ சாலான்னு ஒரு அரை விட்டுருந்தேன்னு வச்சுக்கவே, என் மனசு எப்படி குழுன்னு இருந்திருக்கும். பிரவீன் நம்மளை மட்டும் தான் நினச்சிருக்காரு, யாரையும் தொடக்கூட விட மாட்டார் அப்படின்னு நினச்சிருப்பில்ல. ஆனால் நீ என்ன பண்ண? அதை பண்ணியா? பண்ணலை இல்லை, நீயும் நல்லா தானே இருந்த. அதனால தான் எனக்கு சந்தேகம் வருது. அச்சோ, இதை சொல்லியிருந்தா முன்னாடியே 2 அரை பல்லாறு பண்ணு எனக்கு விடணும் போலதுன்னு சொன்னிச்சு. பொண்ணுங்களை அடிக்கக்கூடாதுன்னு அம்மா சொல்லி வளர்த்துருக்காளா, அதனால தாண்டி அடிக்கலை. பொண்ணுங்களை எப்போ அடிக்கணுமோ அப்போ அடிக்கணும், எப்போ அடிக்கக்கூடாதோ அப்போ அடிக்கக்கூடாது. நீ எல்லா டைமும் ஒரே மாதிரி இருந்தீங்கன்னா எனக்கு உன் மேலே சந்தேகம் தான் வரும். சந்தேகம் என்ன, கன்ஃபார்மே தான். சோ பவி சொல்லும் ப்ளீஸ் டி, என்னை புரிஞ்சுக்கடி. ஒன்றும் தேவையில்லை, நான் கிளம்புறேன். உங்களை பார்க்க வந்த மாதிரி எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், இனிமேல் பார்க்கவே வர மாட்டேன். சப்பா, இந்த ஐஸுவை வச்சுக்கிட்டு இவ பண்ணுற வேலை பிரிக்காமல் ஓய மாட்டா போல. இன்னும் 2 நாள் இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இவள் ஆஃபீஸை விட்டே போயிடுவா போலயே. கடவுளே, இந்த பிரீத்திட்ட பேசினாலே எல்லாம் சரியாக வரும். என்ன மேடம், ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறீங்களா? ஆமாம் சார், என்ன பண்ணுறது? உங்களை பார்க்குறதுனா பெரிய விஷயமா இருக்குது. பெரிய பெரிய பணக்காரில் போகிற அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துடலாம் போல. உங்களை பார்க்குறதுனால பெரியதாக இருக்குது. என்னம்மா பண்ணுறது? வேலை எப்படி? அம்மா எப்படி இருக்கீங்க? பவி என்ன பண்ணுறா? 2 நாளாக ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறா. ஓ, பவி எடுக்கலைன்னா எனக்கு அடிச்சிருக்க வேண்டியதானே? உனக்கு தான் அடிச்சு, நீ தான் எடுக்கலையே. ஏய் பொய் கூலி, சும்மா பொய் சொல்லக்கூடாது சரியா? எனக்கு ஃபோனே வரல, ரிங்கே வரல, நான் ஃபோனை கையில் தான் வச்சுருந்தேன். ஓ, அப்போ வேறு பிரீத்திக்கு அடிச்சிட்டனோ என்னமோ. என்னது வேறு பிரீத்தியா? என்ன பிரீத்தி 1 பிரீத்தி 2 அப்படின்னு நம்பர் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ? எத்தனை லிஸ்ட் வரும்? அதெல்லாம் கணக்கே இல்லைம்மா. என் கான்டாக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்க, பொண்ணுங்க பேர் இல்லாத என்கிட்ட கேட்டே பேர் வைக்கலாம், அந்த அளவுக்கு பேர் இருக்கும். தம்பிக்கு ரொம்ப ஆசை. என்ன ஆளில் ஒரு மார்க்கமாக இருக்குது? என்னம்மா பண்ணுறது? கொஞ்சம் நல்லா கிளாமராக இருந்தாலே பொண்ணுங்கள்லாம் திரும்பி பார்க்குறாங்க. எப்பவும் ஒரே மாதிரி இருந்தோம்னு வச்சுக்க போர் அடிச்சு போயிடுது. அதனால தான் அப்போக்கப்போ ஸ்கேர் ஸ்டைல் எல்லாத்தையுமே மாற்றிக்கணும். அது எவ்வளோ நல்லன்னு பார்க்குறேன். ஆமாம், என்ன திடீர்னு? ஒன்றும் இல்லை, பார்த்து ரொம்ப நல்லாச்சா. அப்புறம் பவியும் எப்போ பார்த்தாலும் மூட விட்டா தெரியுதா? எங்கள் அண்ணன் அதுக்கு மேலே 2 பேருக்கு என்ன பிரச்சனையே தெரியல. சொன்னால் தானே தெரியும். அவளும் சொல்கிறதில்ல, நான் கேட்டாலும் சொல்கிறதில்ல. நம்ம எப்படி தான் தெரிஞ்சுக்கிறது? பவிக்கு என்ன வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க, அந்த டென்ஷனில் இருப்பா. பிரவீன் ஏன் வீட்டில் பேசுகிறேன்னு சொன்னாப்லையே, என்னாச்சு? அதான் தெரில, அண்ணன் சொல்ல மாட்டேங்குது. அப்பாட்ட தான் நைட்டு பேசினேன், பெரிய பாட்டை தான். அவர் தான் சொன்னார் பவி என்னமோ வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறார். ஆனால் பவி என் கூட தான் இருந்தா, அவள் எப்படி வீட்டுக்கு போயிருப்பா? அதான் என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை, வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா அப்பா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. எதுக்கு அப்படி சொன்னாங்கன்னு தெரியல. பவி எங்கள் வீட்டுக்கு வந்தான்னு வேறு சொல்கிறாங்க. என்னமோ கிழிஞ்ச மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு மாடலாம் ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்ததுனால பிடிக்கலன்னு சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் அவங்க போடவே மாட்டாள். அவங்க தானே இருந்தா, எப்படி போயிருக்க முடியும்? பவி உங்க கூட தான் இருந்தால் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸும் போட மாட்டா. உங்கள் வீடு கூட அவளுக்கு தெரியாது. அவளாக தனியாக எப்படி போவா? இதெல்லாம் லாஜிக்கா? அவங்க அண்ணன் எதுவும் போய் சொல்கிறானோ? அண்ணன் ஸ்ட்ரைட்டாக சொல்லியிருந்தா கூட போய் சொல்கிறான்னு ஓரளவு யோசிக்கலாம். ஆனால் பெரியப்பாலாம் சொன்னார், அவர் போய் சொல்ல மாட்டார். எங்கள் பெரியம்மா வச்சு ஏதாச்சும் சாக்கு போக்குக்கு சொல்லும். பெரிய பாப்பெல்லாம் சொல்ல மாட்டார். எதாவது இருந்தாலும் அப்படியே உலர் கொட்டிடுவார். அவர் ஒரு உலர் வை. ஆமாம், அந்த ஐஸ்னு ஒருத்தி திட்டுன்னு சொன்னீங்க, நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒருத்தி. அவள் பார்த்தா வேலையாக இருக்குமோ? ஆமாம் சிவா, இருக்கும் சிவா. அவள் அந்த அப்படிப்பட்ட வேலையெல்லாம் பாப்பா. பிரவீனமே பவியவும் பிரிக்கிறதுன்னு மும்முரமாக தெரியுது. அவளை கண்டாலே ஆகாது.
அதை நீ பவிட்ட சொல்ல வேண்டியதானே. பிரவீனும் பவிட்ட சொன்னா என்ன, சொன்னால் சால்வ் ஆயிரும்ல. அதுக்கு எதுக்கு ரெண்டும் முட்டிக்கிட்டு திட்டிட்டுக்க? சரி நான் சொல்லி பார்க்குறேன், அண்ணன்ட்ட பேசி பார்க்குறேன். அண்ணன் சொல்லட்டும், இல்லைன்னா நான் சொல்கிறேன். இப்போ மேடம் அதுக்காக தான் வந்திருந்தீங்க. மற்றவங்க லவ்வெல்லாம் சேர்த்து வைப்பீங்க, நம்ம லவ்வை பற்றிலாம் இன்னும் பிளான் பண்ணுறதே இல்லை. பேசுறதுக்கு இங்கே குதிரை கும்பா இருக்குது. இதில் லவ் பண்ணுறதை பற்றி பேசணும், வீட்டில் சொல்லணும், மற்றபடி எவ்வளவு இருக்குது. அதை பற்றிலாம் பேசுறதுக்கு யாருப்பா இங்கே முன்னே இருக்கிறா? எல்லாரும் ஒவ்வொரு வேலையதே பார்த்துக்கிட்டு. இப்போ கூட நான் வர சொல்ல வந்தீங்க, நீங்கள் அவ தேடி வந்தீங்க. இல்லை செல்லம், எப்போவுமே உன் நினப்பு தான் இருந்தாலும் அப்பப்போ வேலையில் மறந்துடுறேன்னு. கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபுல்லாக நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதானே. நினப்பு தான் பொழப்பு கெடுக்கும். இப்போவே ஒன்றுத்துக்கும் வழி இல்லை. இதில் கல்யாணத்துக்கு அப்புறம் வேறு. இப்போ நினைக்கிறவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் சுத்தம் மறந்துடுவாங்க. இப்போவே மறந்துட்டேன், கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லவா வேணும்? சரிடி செல்லம், இப்போல்லாம் மாமனை இது பண்ணாதடி, ரொம்ப அசிங்கப்படுத்தாதடி. நீனே அசிங்கப்படுத்தினேன்னா மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அங்கே வந்து ஆஃபீஸில் வந்து கேட்டுப்பாரு, பொண்ணுங்கள்லாம் என் முன்னாடியே சுற்றி வராங்க. அதை விட்டுட்டு நான் உன் முன்னால் வரேன்னா புரிஞ்சுக்கோ. நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் வேறு பிரான்ச்சு போனது உங்களுக்கு நல்ல வசதியாக இருக்குது போல். இங்கே இருந்தால் காலை கையெல்லாம் உடச்சி போட்டிருப்பீங்க, அங்கே போகும் நல்லா துளிர் விட்டு போச்சோ. அப்படிலாம் இல்லை சொல்லலாம், சும்மா ஒரு டைம் பாஸ்க்கு. இப்போ பார்த்தா தானே கல்யாணத்துக்கு அப்புறம் பார்க்க முடியுமா சொல்லு? பொண்ணுங்க தப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் பார்க்க முடியாது. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அடையாளமாக காட்டி கொடுத்துரும். உங்களுக்கு அப்படியே கல்யாணம் ஆனாலும் ஒரே மாதிரி இருப்பி, ஆகலைனாலும் ஒரே மாதிரி இருப்பி. அங்கே அதனால உங்களுக்கு ஒன்றும் கவலையே இல்லை. நீங்கள் வாட்டுக்கு உங்கள் இஷ்டம் போல இருக்கலாம். உங்களுக்கு கேள்வி வைக்கிறதுக்கு யார் இருக்கா? பேசாமல் நானும் உங்கள் பிரான்ச்சுக்கே வந்துடுவா. வேக்கன்சி இருந்தால் சொல்லுங்கள், நான் அங்கேயே வந்துடுறேன். இங்கெல்லாம் வேகன்சி இல்லை செல்லம். அதோட நீ பாட்டுக்கு வந்துட்டீங்கன்னா என்னோட பவியை யார் பார்த்துக்கிறது? நீ தானே பார்த்துக்கணும், பாவம் சின்ன பிள்ளை வேற. ஓ, பவி சின்ன பிள்ளை, நான் பெரிய பிள்ளை, 2 பேருக்கும் ஒரே வயசு தானே. பவி அவளே பார்த்துக்குவா, அவளுக்கு தெரியும், நான் வரேன். என்ன செல்ல இப்படி முடிவு எடுக்கிற? அங்கே வேகன்சி இருக்கும்போது சொல்லு, மாமா கூட்டு கூட நான் அங்கே ஓடியாந்துறேன். இங்கெல்லாம் வேணாம், இங்கெல்லாம் பசங்க சரியில்லை. ஆமாம், எல்லாரும் உங்களை மாதிரி தானே இருப்பாங்க, எப்படி சரி இருப்பாங்க? சரிம்மா, விடுமா விடுமா விடுமா, இதெல்லாம் சகஜம், இதெல்லாம் கண்டுக்க கூடாது. வயசானாலும் அப்படித்தான், பொண்ணுங்க போனால் பார்க்கத்தான் செய்வோம், அதெல்லாம் கண்டுக்க கூடாது. ரொம்பவே. அப்போ நான் சைட் அடிக்கவா? கொண்டே அப்படியும் கொண்டு பார்த்துக்க. அது என்னப்பா, பசங்க சைட் அடிச்சா மட்டும் நாங்கள் கண்டுக்க கூடாதான்? இதுவே பொண்ணுங்க நாங்கள் சைட் அடிச்சா எங்களுக்கும் கண் இல்லையா, எங்களுக்கும் மனசு இல்லையா, எங்களுக்கு ரசிக்கிற திறமை இல்லையா? நாங்கள் சைட் அடிச்சு நாங்கள் வாட்டுக்கு வரப்போகிறோம். உங்களை மாதிரி தானே நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, நீங்களும் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்க வேண்டியதானே. இல்லைம்மா, அதுக்கு செல்லவில்லை, அது நல்லா இருக்காது. நீ சைட் அடிச்சுன்னு வச்சுக்கவே, திரும்பி ஒன்றையும் பார்ப்பாங்க, விசில் அடிப்பாங்க, அந்த மாதிரி நடக்கும். இதுவே நான் சைட் அடித்தா பொண்ணுங்க எனக்கு என்னன்னு அது வாட்டுக்க போயிருங்க. 2 பேருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. மண்ணாங்கட்டி டிஃப்ரெண்ட். இந்த வாய் மட்டும் இல்லைன்னா எப்போவோ நாய் தூக்கிட்டு போயிருக்கும். என்ன செல்ல பண்ணுறது? அதை வச்சு தானே பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லாவே பேசுறீங்க. நானும் என் ஹேர் ஸ்டைலாம் மாற்றி டிஃப்ரெண்ட்டாக வருவேன். சரி சரி, வா பார்த்துக்கலாம். அப்புறம் செல்லம், எங்கேயாச்சும் வெளில போகலாமா? இல்லைப்பா, எனக்கு ஆஃபீஸ் போகணும், வேலை இருக்குது. அதெல்லாம் முடியாது, நான் ஆஃப் டே பர்மிஷன் கேட்டுட்டு வந்துட்டேன். நம்ம இப்போ வெளியில் போகிறோம். ஓகே, அப்போ போகலாமே. முன்னாடி கேட்டோன்னே ஓகே சொல்லிட்டேன், இல்லை ஆஃபீஸ் போகணுன்னு சொன்ன இவ்வளோ நேரம்? அதெல்லாம் சும்மா உள்ளுலை. நம்ம ஆஃபீஸ் தானே, எப்போ வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் வரலாம். வாங்க கிளப்பலாம்.